ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஸ் கிச்சன். இப்போ தான் ஒன்று சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் வந்து டேஸ்டியான யம்மியான ஒரு ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். சோம்பலான டைமில் குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கொள்ளலாம். ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மூன்றையும் போட்டு நல்லா வதக்கி கொள்ளலாம். இது வந்து எங்களுக்கு சில டைமில் வந்து திடீரென்று கெஸ்ட் வரும், அப்படி இல்லைன்னா வந்து சில டைம் குக் பண்ண சோம்பலாக இருக்கும். அந்த டைமில் வந்து குயிக்காக டேஸ்ட்டாக அதோட ஸ்பெஷலாக கூட இந்த ரைஸை செஞ்சிடலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. அதுக்கப்புறமா வந்து சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், அதோடு வந்து மல்லித்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன், ரெண்டும் சம அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஒரு புளிக்கரைசல் வந்து பெரிய சைஸ் எலுமிச்சப்பழத்தில் அளவுக்கும். அதுக்கப்புறமா மணம்தூள். இந்த மணம்தூள் ரெசிபி வந்து என்னுடைய வீடியோஸில் இருக்குது. ஸோ நான் வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் இல்லாட்டி ஐக்கானில் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முக்கியமாக நாங்கள் பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். பிரியாணி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து இன்னும் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்க்கலாம். அதுக்கப்புறமா எங்களோட மட்டன் அல்லது பீஃபை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் நான். அப்போ தான் வந்து எங்களுக்கு ரைஸ் வேக வைக்கும் பொழுது இதுட்டு அந்த கிரேவி வந்து போதுமானதாக இருக்கும். இது வந்து குறைந்த தீயில் 45 நிமிடம் வேக வைக்கிறேன். நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் கூட போட்டு 5 இல்லை 6 விசிலில் ஹாஃப் குக் பண்ணி சூப்பராக எடுத்துடலாம். இப்போ நாங்கள் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. மட்டன் வந்து ஹாஃப் குக் ஆகியாச்சு. இப்போ நாங்கள் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கும் ஈஸியாக ரைஸ் குக்கரில் செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நான் பட்டர் வந்து 2 ஸ்பூன், ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த பட்டருக்கு பதில் நீங்கள் கீ, பட்டர் ஆயில் எது வேண்டாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, இப்போ பட்டரெல்லாம் சூப்பராக மெல்ட் ஆகியாச்சு. வாசனை தூக்கலாக இருக்குது. இப்போ நாங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணின வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி கொள்ளுங்க. அதுக்கப்புறமா தக்காளி, முக்கியமாக பூண்டு, பெரிய பூண்டு 1 போட்டுக்கொள்கிறேன். அதோடு வந்து பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இந்த பச்சை மிளகாய் வந்து காரம் குறைவுண்டதால் 4 சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நாங்கள் பீஃபுக்கு என்னென்ன போட்டோமோ அந்த தூள் ஐட்டமே போட்டுக்கொள்ளலாம். எக்ஸ்ட்ராவாக வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறோம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா வந்து பிரியாணி மசாலா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் வந்து காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் பீஃபுக்கும் சேர்த்திக்கிறோம், பச்சை மிளகாயும் போட்டிக்கிறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தயிர் வந்து நான் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தயிர் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்டியாகவும் கொடுக்கும். அதுக்கப்புறமா வந்து கிழங்கு. இந்த ரைஸுக்கு வந்து கிழங்கு நீங்கள் வெட்டி போட்டு சேருங்க, சூப்பராக யம்மியாக இருக்கும். இந்த ரைஸோடு சேர்த்து இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கிழங்கு போடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஹாஃப் குக் பண்ணினீங்கட பீஃப், மட்டன், அதுக்கப்புறமா அரிசி வந்து நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு தண்ணி சேர்த்து ரைஸ் குக்கரை ஆன் பண்ணுங்கள். இந்த யம்மியான ரைஸுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். பாருங்கள், ரைஸ் குக்கரை ஆன் பண்ணியாச்சு. இது ஓம் வர காட்டியும் வெயிட் பண்ணலாம். ஸோ ஓமுக்கு வந்தாச்சு. ரைஸ் வந்து சூப்பராக யம்மியாக குயிக்காக ரெடியாக இருக்குது. பார்த்தீங்களா, எந்த டென்ஷனும் இல்லை, சூப்பராக யம்மியாக செஞ்சிட்டோம். இது போன்ற நிறைய ரெசிபிக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.